வணக்கம். நான் உங்கள் இராணுவ வீரன். ஏஆர் ரைஃபிள் யூடியூப் சேனல். இப்போ அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஆர்மியில் செலெக்ஷன் ப்ராசஸ், அதாவது ஃபிசிக்கலோட எப்படி நடக்கு, என்னது நியூ சேஞ்ச் வந்திருக்கு. ஃபிசிக்கலில் நியூ சேஞ்ச் வந்திருக்கு. அது என்னென்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரன்னிங்கு. ஃபஸ்ட்டு ரன்னிங் டைம் 2 பேட்சாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பேட்ச் 2 பேட்சுன்னு 2 பேட்ச் தான் இருந்துச்சு. இப்போ 4 பேட்சாக மாற்றிருக்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு பேட்ச் 5:30 வரைக்கும் எடுத்தானுங்க. 2வது பேட்ச் 5:30லேருந்து 5:45 வரைக்கும் எடுத்தாங்க. இப்போ புது முறையில் எக்ஸ்ட்ரா 2 பேட்ச் சேர்த்துருக்காங்க. 5:45லேருந்து 6 வரைக்கும் 3வது பேட்சும், 6லேருந்து 6:15 வரைக்கும் 4வது பேட்சும் எடுக்கிறானுங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கும் கம்மி பண்ணியிருக்காங்க. அதை இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 2வது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2வது புல்லப்ஸ். அது பழைய விதிமுறைப்படி தான் இருக்குது. 10 புல்லப்ஸ் எடுத்தால் 40 மார்க்கு, 9 புல்லப்ஸ் எடுத்தோம்னா 36 மார்க்கு, 8 புல்லப்ஸ் எடுத்துட்டோம்னா 32 மார்க்கு, 7 புல்லப்ஸ் எடுத்தோம்னா 28 மார்க்கு, 6 புல்லப்ஸ் எடுத்தோம்னா பாஸு. இதுதான். அடுத்தபடியாக 3வது சின்ன சிக்சக்குனா ஒரு ரயில்வே தடம் பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கம்பி இருக்கும். அதில் நம்ம கையை ஏரோப்ளேன் மாதிரி வச்சுட்டு நடந்து போகணும். இது இதுக்கு மார்க் கிடையாது, ஒன்லி பாஸ் மட்டும்தான், ஒன்லி குவாலிஃபைடு தான். கண்டிப்பாக நீங்கள் இது ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அடுத்து லாங் ஜம்ப்பு. லாங் ஜம்ப் 9 ஃபிட் இருக்கும். அதையும் நீங்கள் தாண்டணும். அவ்வளோதான். இதுவும் குவாலிஃபைடு தான், பாஸ் பண்ணி தான் ஆகணும். பாஸ், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்படிக்கு உங்கள் இராணுவ வீரன்.